வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, வடிவேல் சார் அவங்களுடைய அ காமெடி ரீல் தான் பார்க்க போறோம். காமெடி அண்டு ஏஐல வர காமெடி வடிவேல் சார் 2மே மிக்ஸ் பண்ணி தான் பார்க்க போறோம். வாங்க பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நகரம் படத்தோடைய ஒரு காமெடி சீனு. அதோடைய ரீல் தான் இப்போ பார்க்க போறோம். வாங்க பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. 3, 2, 1. ஒரு பொய்யாவது சொல் கண்ணே கண்ணே, உன் காதல் நான் தான் என்று என்று அந்த பொய்யின் குடத்தை குப்புற வச்சு அடிக்கிற லூசு. அது கண்டி லூசு. அடுத்த ரீலுக்கு போயிடலாம். அடுத்த ரீலும் இது வந்து ஒரு டான்ஸுக்கான ஒரு பாடலுக்கான ஒரு ரீல் தான். வாங்க பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. 3, 2, 1. இதுவும் வடிவேல் சாரும் கோவை சரளா மேம். வாங்க பார்ப்போம். 3, 2, 1. தம 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 இந்த பீட்டுக்கு கரெக்டாக இருக்குது இவங்க டான்ஸு மூமெண்ட்டு. நல்லா இருக்குது. செம்ம ரீலு, ரொம்ப பிடிச்சிருக்கு, செம்மையாக இருக்குது. அடுத்த ரீலுக்கு போயிடலாம். அடுத்த ரீல் வந்து இது வந்து ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு பாடல். நம்ம வடிவேல் சார் வந்து வச்சு ஒரு ரீல் ஒன்று பண்ணியிருக்காங்க. வாங்க பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. 3, 2, 1. வடிவேல் சாரோடைய எல்லா லேடி கெட்டப்பும் நல்லா இருக்கு. நல்லா இருக்குப்பா, இது செம்மையா இருக்கு. வடிவேல் சாரோடைய எல்லா லேடி கெட்டப்பையும் வச்சு இப்போ ட்ரெண்டிங்கான ஒரு பாடலை வச்சு அழகாக மேக் பண்ணியிருக்காங்க. ரீல் செம்மையாக இருக்குது, ரொம்ப பிடிச்சிருக்கு. அடுத்த ரீலுக்கு போயிடலாம் வாங்க. அடுத்த ரீல் வந்து இது ஏஐ பேபிஸ் ரீலு. ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு காமெடி நம்ம வடிவேல் சார் அதை வச்சு மேக் பண்ணியிருக்காங்க. வாங்க பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. 3, 2, 1. ஹாய் புருஷ், நான் அடுத்த வாரம் கனடா போயிட்டு அப்படி சைனா போறேன். உன் மம்மி டாடிக்கு ஏதாச்சும் மெசேஜ் இருந்தா கொடு, நான் போறப்ப அப்படியே பாஸ் பண்ணிட்டு போறேன். நான் இப்பதான் ஃபோன் பண்ணேன். ஆமா, கனடா எதுக்கு போறீங்க? எதுக்கா? என் மம்மி டாடி அங்கதானே லிவிங்ஸ்டன். யூ சி புருஷ், என்னுடைய ஃபாதர் கனடாவுல பெரிய ட்ரம்ஸ் பிளேயர். அவர் வாசிக்க ஆரம்பிச்சாருன்னா அவருடைய வாசிப்புக்கு மூவ்மெண்ட் பண்ணாதவங்களுக்கு இருக்க முடியாது. அண்ட் ஒன் மோர் திங், என் மம்மி வெஸ்டர்ன் கிளாசிக் டான்ஸ்ல பெரிய மேஸ்ட்ரோ. அவங்க ஆட ஆரம்பிச்சா எல்லா ஏஐயும் கலக்குறாங்கப்பா. வடிவேல் சார் வழிய செம்மையா இருக்காங்க. என் ஃபாதர் வாசிக்க, என் மம்மி ஆட, நானும் எங்க அண்ணன் உட்கார்ந்து வேடிக்கை பார்க்க ஒரே கூத்தா இருக்கும். செம்ம மேக்கிங்க. What yeah? I know. I am பிரபுதேவா. I know. Okay. Okay. Next. செம்ம ரீலு, ரொம்ப நல்லா இருக்குது இந்த ரீலு. அழகாக மேக் பண்ண அந்த சீனை எந்த அளவுக்கு காமெடி இருக்குமோ அந்த அளவுக்கு இந்த ரீலை பார்க்கும்போது காமெடியாகவும் பயங்கரமாகவும் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது. ஏஐ பேபி செம்மையாக பண்ணுறாங்க. வாங்க பார்ப்போம். அடுத்த வீடியோ பார்ப்போம் வாங்க. அடுத்த வீடியோ வந்து இது வந்து கல்யாணம் ஆனவங்களை வந்து எப்படியெல்லாம் வச்சுக்கலான்ற மாதிரி ஒரு வடிவேல் சாரும் கோவை சரளா மேமும் இவங்க 2 பேரும் இருக்கிற ஒரு சீக்வன்ஸை வந்து ரீல் பண்ணி போட்டிருக்காங்க. என்ன மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம் வாங்க. 3, 2, 1. உன் புருஷனை எப்படி பார்த்துப்பேன்? இதை கேளு. Bye.
ஆ, இந்த பாட்டுக்கும் இந்த பாட்டை எப்படி இதில் எப்படி உள்ளே வச்சாங்கன்னு தெரில. ஆனால் செம்மையாக வச்சுருக்காங்க. நம்ம வடிவேல் சாரும் கோவை சரளா மேம் இவங்களுடைய காம்போவில் வர காமெடி எல்லாமே தரமாக இருக்கும். அதில் நம்ம விஜயகாந்த் சாரோடைய பாடலை உள்ளே வச்சு ஒரு மாதிரி நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ரீல் செம்மையாக இருக்குது. நல்லா இந்த பாட்டுக்கும் இந்த சீனுக்கும் அப்படியே ஒன்றுக்குள்ளே ஒன்று போகுது. செம்மையாக சிங்க் ஆகிருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்த ரீல் இதுவும் ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு ரீல் தான். வடிவேல் சாருடைய காமெடி. வாங்க பார்ப்போம். ஒரு சீனை ஏஐ பேபி வச்சு பண்ணியிருக்காங்க. வாங்க பார்ப்போம். இந்த காமெடிக்கும் நிறைய பேருக்கு தெரியும். 3, 2, 1. நாங்க 2 பேரும் லவ்வர்ஸ். எங்க காதலுக்கு பயங்கர எதிர்ப்பு. நீங்க தான் சார் எப்படியாவது எங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி வைக்கணும். ஓ அப்படியா? இது ஏகாம்பரத்துடைய சர்க்கிள். இங்க வந்ததுக்கு பின்னால நீங்க எதுக்கும் கலங்கப்படாது. நீங்க 2 பேரும் மேஜர் தான். உங்களுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். முதல் புருஷன் உயிரோடு இருக்கும்போது எப்படி 2 பேரும் கல்யாணம் பண்ணி வைப்பீங்க? முதல் புருஷனா? என்ன நீ இவனை கல்யாணம் பண்ண கூட்டி வந்திருக்க? முதல் புருஷன் இன்னொருத்த வந்து நிக்கிறா. இவருக்கு முன்னாடி இவர்தான் எனக்கு புருஷனா இருந்தாரு. அப்ப இவனோட கள்ளக்காதலா? எஸ். ஏண்டி இப்படி 2வது கல்யாணம் பண்றதுக்கு துணிஞ்சு இறங்கிருக்கியே, திடீர்னு பிள்ளை பிறந்தா யாரோட பேரை இன்சிலா வைப்ப? என் பேரை இஞ்சிலா அப்பா. இவருக்கு முன்னாடி இவருக்கு பின்னாடி. அடி சண்டால சிரிக்கி, இப்படி எடக்கு முடக்கா கல்யாணம் பண்ணிருக்கியே, குழந்தை பிறந்து யார அப்பான்னு கேட்டா 3 பேர்ல யார கைய காட்டுவ? அப்படி ஒரு பிரச்சனை வரக்கூடாதுன்னா முத குழந்தை என்கிட்ட. நான் தான் அவளை தொட்டு தாலி கட்டின 1வது புருஷன். இவன் இப்ப இவங்க 3 பேருக்கும் முன்னாடி. இவன் பொண்டாடிடா. பொண்ணை கூட்டி வந்த நானு என்ன கல்யாணம் பண்ணி வச்சு பஸ் ஸ்டாண்டுக்கு அனுப்புவீங்க. அவ வயித்துல வளர குழந்தை ஏன் குழந்தை, நான் தான் கூட்டிட்டு போனேன். ஏட்டையா என் கூட அனுப்புவீங்க? உன் குழந்தை கருவறையில இருக்கு, என் குழந்தை வகுப்பறையில படிச்சிட்டு இருக்கு. ஏட்டையா என் கூட அனுப்பிச்சீங்க. இவன் என்ன பொண்டாட்டியாடா? ஆளாளுக்கு பங்கு போறதுக்கு சீட் எழுதி போற யாருக்கு லக்கு இருக்கு அவன் கூட்டிட்டு போங்க. ராஸ்கல் ஒவ்வொருத்த பேரா சொல்லு. பண்ணி பண்டாரம். பூனை மணி பேரை பத்தி சார பாம்பு மாட்டு ரவி. ஐயோ அனிமல்ஸ் பேரை பூரா அடமொழியா வச்சிருக்கீங்களா? உங்க ஆத்தாப்ப உங்களுக்கு பேரை வைக்கலையா? வச்சதுக்கு அப்புறம் வச்சது. எடுங்க. ஏட்டையா என்ன? உங்க பேரையும் சேர்த்து எழுதி போடுங்க. ஏன் பேரையா? எதுக்கு? உங்க மீசை பார்த்ததுல இருந்து ஆசையா இருக்கு. ஏற்கனவே 4 பேர் எருமை மாதிரி நிக்கிறான். நான் வேறையா? கொலை பண்ணிடுவேன் உன்னை. மரியாதையா குளிக்க போற சீட் எடு. சிரிக்கி மவ சிரிக்கி எடு. மாட்டு ரவி யார் அவன்? நான் தாங்க 1வது புருஷன். இந்த பாரு உன் யோகத்துக்கு முத புருஷன் வந்திருக்கான். இந்த 3 வேளை செருப்பு அடிச்சு பத்தி விட்டு மரியாதையா அந்த ஈனப்பட கூட்டி போய் குடும்பம் நடத்து. பாத்தியாமா அவரே சொல்லிட்டார். வாமா போலாம். என்ன? வீட்டு பக்கம் வந்தீங்கன்னா அப்படியே வாங்க. ஐயோ போ. விட்டா என்ன இவங்களோட சேர்த்துவா போல் இருக்க. நீ ஏட்டையாவும் வச்சுக்கோ, கண்ட்ரோல் பண்றேன்னு நினைக்காத. நைட் ஆனா வீட்டுக்கு அங்க யாரு? டேய் என்னடா இன்னொருத்த கூட அனுப்பி வைக்கிற? இவன் லிஸ்ட்ல இல்லடா. அவன் தாங்க முறைப்படி தாலி கட்டின முத புருஷன். அவன் கண்ணுல மண்ணை தூவிட்டு அப்பப்போ எங்க 4 பேரையும் சந்தோஷப்படுத்துவா. இந்த முற்றிலும் காமெடிக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு ரீல் மாதிரி தான் இருக்குது. குழந்தைங்கள வச்சு ஏஐ வச்சு செமையாக பண்ணியிருக்காங்க. பட் இந்த காமெடி சீனு ஓகே. பட் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. அவ்வளோ பார்க்க நல்லா இருக்குது. ஆனால் குழந்தைங்கள வச்சு இந்த மாதிரி பண்ணுறது எனக்கு
உடன்பாடு இல்லை. என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இந்த காமெடி மட்டும் சொல்கிறேன். மற்றபடி ரீல் ஓகே, ரீல் நல்லா தான் இருக்குது, காமெடியாக இருக்குது. இது எனக்கு தோணுன விஷயத்த நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்ன மோட்டிவேஷன் பண்ணுங்கள். பாய்.